வணக்கமுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் தென்கரை கிராமத்திலேருந்து ஆதி பேசுகிறேங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் லோகண்ணன் அவர்கிட்டருந்து சாணப்பாசி கரைசல் தாய் திரவம் வாங்கிக்கிட்டு வந்து அதை இந்த 200 லிட்டர் பேரில் கலக்கி 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ண போகிறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது வர சர்க்கரை, நாட்டு சர்க்கரைங்க. போடு சாமி, புறம் போடு, மெதுவாக நாட்டு சக்கரை 2 கிலோ இதில் மிக்ஸ் பண்ணி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய் திரவம் ஊற்றுறேங்க. சார் 1 லிட்டர் ஊற்றுறேங்க. 200 லிட்டர் பேரலுக்கு 1 லிட்டர். நல்ல இது மாதிரி இயற்கை வெளியில் பர இடத்துல தான் வச்சுருக்குறேங்க. இப்போ வாங்கிக்கிட்டு வந்து கலைக்கு இன்றைக்கி 2வது நாளுங்க. சுமார் 20 மணி நேரம் ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அது நுரையாட்டம் வந்திருக்குதுங்க. இது இன்றைக்கி கலைக்கூட போகிறோம். இது 3வது நாளுங்கண்ணா. சாணிப்பாசில் கரைசல் தாய் திரவம் ஊற்றி இன்றைக்கி 3வது நாளுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நல்லா நுரை கட்டி நல்லா இருக்குது பாருங்கள். அந்த பாக்டீரியா வளர்ச்சி நல்லா தெரியுது பாருங்கள். கலைக்கலாம். 4வது நாளுங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா புளிச்ச வாசம் வருதுங்க. கலக்கி விடுதுங்க. இன்றைக்கி 5வது நாளுங்க. சாணப்பாசி கரைசல் அருமையாக ரெடி ஆகிடுதுங்க. நம்ம இயற்கை விவசாயி லோகண்ணன், நாமக்கல் பரமத்தி வேலூர் லோகண்ணன் சொன்ன மாதிரி அருமையாக ரெடியாக இருக்குங்க. நல்லா கலர் மாறிடுது. 1-2 நாளில் இது வந்து உபயோகப்படுத்தலாங்க. இதையே ஒரு நல்ல ஒரு கலர் மாதிரி நல்ல ஒரு இதாக தெரியுது பாருங்கள். அடுத்தடுத்து இந்த சாணப்பாசி கரைசல் வச்சுங்க மீன் அமிலம், புண்ணாக்கு கரைசல் இது மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அருமையாக சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இன்றைக்கி சாணப்பாசி கரைசல் தாய் திரவம் ஊற்றி மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்றைக்கி 8வது நாளுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி கலக்கி விட்டுறலாங்க. இன்னிலேருந்து நான் வந்து காட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலான்ட்டு இருக்கிறேங்க. இதை வச்சு அடுத்து மீன் அமிலம் தயாரிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அவருக்கு வந்து மிகப்பெரிய கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேங்க இதனால்.